हारनूपुर संयुक्तां महालक्ष्मी विचिन्तयेत्. இன்றைய தினம் குந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலையன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைக்கிறவாய் அப்படின்னு இன்றைய தினம் பாசுரம். தாயார் சுவாமிக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் தாயாரால் வழிபட செய்து அவர்களெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி அதன் பிறகு படிப்படியே ஏறி வரா. இதுக்கப்புறம் முதல்ல என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, சன்னதிக்கு வந்தோடனே முதல்ல பெருமாளை நேரடியாக சேவிக்கிறது வழக்கத்தில் வச்சுக்கல, தர்மத்தில். ஏன் அப்படின்னா, தாயாருக்கு வாத்சல்ய குணம் ரொம்ப ஜாஸ்தி. வாத்சல்ய குணம்னா ரொம்ப அன்பு ரொம்ப ஜாஸ்தியாக சுவாமியை விட. இந்த துருவ சரித்திரம்னு ஒன்று சொன்னேனே, அந்த துருவன் 5 வயசு குழந்தை 5 மாசமா தபஸ் பண்றான். 5 மாசமா தபஸ் பண்ணும் பொழுது அவனுடைய தலையிலிருந்து புகை கிளம்பி போக ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவ்வளவு கடுமையான தபஸ் பண்றான். ஆகாரமே சாப்பிடாம பண்றான். 5 வயசு குழந்தை ஒரு சின்ன சாக்லேட் பார்த்தா கூட எனக்கு வேணும்னு கேட்கறது. ஆனா அந்த வயசுல அவன் துவாதசாட்சர மந்திரத்தை அவ்வளவு ஸ்ரத்தையா ஜபம் பண்றான். அதுவும் காட்டுல அவன் தலையிலிருந்து ஒரு புகை கிளம்பி தேவலோகத்துக்கெல்லாம் போய் கைலாசம் சத்தியலோகத்துக்கெல்லாம் போய் வைகுண்டத்துக்கும் போயிருக்கு. தேவேந்திரர்கள்லாம் பயந்து யாரோ நம்ம அழிப்பதற்காக நம்ம பதவியை வாங்குவதற்காக பண்றானோ என்னமோன்னு பகவான்கிட்ட போய் அவெல்லாம் சொன்னான். சுவாமி சொன்னார், அப்பா உன் பதவிக்கு ஒன்றும் இல்லை, அவன் எனக்காக தபஸ் பண்றான், நீங்க யாரும் கவலைப்படாம போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சார். அந்த சமயம் தாயார் பக்கத்துல இருந்தாலும், தாயார் பக்கத்துல இருந்த பொழுது தாயார் பார்த்து, என்னமோ யாரோ தபஸ் பண்றான்னு சொன்னேனே யாருன்னு கேட்டார். துருவன்னு ஒரு குழந்தை பண்றான் அப்படின்னு. குழந்தைன்னா என்ன வயசு இருக்கும் அப்படின்னா, குழந்தைன்னா 5 வயசு காலம் உத்தானபாதனுடைய பிள்ளை என்ன தரிசனம் பண்றதுக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறார். 5 வயசு குழந்தை தபஸ் பண்றானா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு தாயார், எத்தனை நாளா தபஸ் பண்றான் அப்படின்னு கேட்டான். எத்தனை நாளா இல்லைம்மா, மாச கணக்கில் பண்றான். எவ்வளவு மாசமா பண்றான்னு கேட்டா, 5 மாசமா பண்ணிட்டு இருக்கான். நீங்க போறீங்களா இல்ல நான் போட்டுமான்னு கேட்டேன். நீ 5 மாசமா ஒரு குழந்தை ஒரு தபஸ் பண்ணிட்டு இருக்கான், அவன் வழிபடுறான்னா அவனுடைய தபஸை நீங்க இன்னும் நீங்க திருப்தி ஆகலை அப்படின்னா நீங்க எல்லாம் ஒரு தெய்வமான தாயார் பெருமாளை நிந்திக்கிறான். எப்பவும் நிந்திக்காத தாயார் பெருமாளை நிந்திச்சு, நீங்க போறீங்களா இல்ல நான் போட்டுமா, உங்களுக்கு கருணை உள்ளம்னு சொல்றாரே அது நிஜம்தானா? கருணா எப்பவுமே கருணாமூர்த்தியா இருப்பேன்னு சொல்றேன். இப்ப அந்த கருணை எல்லாம் எங்க போச்சு? ஒரு குழந்தை சாப்பிடாம ஒரு ஜபம் பண்ணிட்டு இருக்கு, தபஸ் பண்ணிட்டு இருக்குன்னா அந்த குழந்தைய காப்பாத்துவா நீங்க போக மாட்டேங்கிறேன்னு சொல்லி தாயார் கோச்சிக்கிறான். அது ஏன்? அதனால முதல்ல தாயார்கிட்ட போய் அத்தனை பேரும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். அப்போ தாயார்கிட்ட போனோம்னா அந்த தப்பை சரி திருத்துற மாதிரி பண்றாங்க. அதனாலதான் சீதாதேவி சொல்றா ராவணனை பார்த்து, டேய் நீ என் மனசை உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேங்கிறான். சீதையை பார்த்து, என் மனசை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நான் கொடுத்ததுனால நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும், ராமனை மறக்கணும்னு சொல்றான். அப்ப சொல்றாடே, என்ன சாதாரண ஆளா நினைச்சியாடா? நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாதுடா. நீ மனசை கொடுத்தேன்னு சொல்ற, மனசை கொடுக்க வேண்டிய தெய்வம் தானா? ஆனா அந்த மனசை மாத்தி போடு, மனஹா அப்படிங்கிறத மாத்தி போடு, நமஹான்னு பேரு. அந்த நமஸ்காரம் பண்ண வேண்டிய மாதாடானா, ஜெகன் மாதானா, என்னிட்ட போய் என்னமோ வாய்க்கு வந்து அப்படி பேசிட்டு இருக்கியே, நீ பேசுற பேச்சே தப்புடா, நான் அம்மா இல்லையாடாங்கிற மாதிரி மனசை திருப்பி போடுன்னு சொல்றான். நமஸ்காரம் பண்ண வேண்டிய தெய்வம்னு சொல்றான். அது ஏன் அப்படின்னா அந்த மனசுக்கு காரகனே சந்திரன். சந்திரனுக்கு அதிபதி அம்பாள் தான், மகாலட்சுமி.
அந்த அம்பால வழிபட்டோம்னா முதல்ல மனசுல இருக்க கலக்கெல்லாம் நீங்கிறது. அதனாலதான் முதல்ல வழிபடும். எல்லாம் ரெக்கமெண்டேஷன் லௌகீகத்துல சொல்லுகிறார். அம்பால வழிபடுறதுனால தாயார்கிட்ட போய் 2 கை கூப்பின வண்ணமா இருந்தாருன்னா தாயார் வர்றதுக்கு ஒரு கையில கொடுத்தது போதாதுன்னு 2வது கையும் இப்படி வச்சுட்டார். 2 கை, வலது கையும் இடது கையும் கொடுக்குற மாதிரி அபயஹஸ்தமா கீழ்கை 2 வச்சுட்டு ஹஸ்தத்வயேன கமலே தாரஜந்தீம் ஸ்வலீலயா ஹாரநூபுர சம்யுக்தாம் மகாலட்சுமியும் விசிந்தையேது அப்படின்னு 2 கையில பத்மமும் இன்னொரு 2 கையில பக்தர்களுக்கு வரம் கொடுக்கறதுனாலேயே இருக்கலாம். அப்பேற்பட்ட தாயார பிரார்த்தனை பண்றா ஆண்டாள். இன்னைக்கு அம்மா நீ கூட சுவாமியோட சயனிச்சுட்டு இருக்கியே, நீ எழுந்து வந்து கதவு திறக்கணும். நீ எப்பேற்பட்ட வாசன திரவியங்கள்லாம் வச்சுட்டு நீ படுத்துட்டு இருக்க. சுவாமி உன்னை எப்பவுமே உன்னை பிரியாம இருக்கார். நீயும் சுவாமியை பிரியறதுக்கு மனசு இல்லாம இருக்கக்கூடிய ஒருத்தி, நீ என்ன பண்ற தெரியுமா? நீ வந்து எங்களுக்கு முதல்ல கிருபை பண்ணணும். எது மாதிரி அப்படின்னா, நீ போட்டு இருக்கிய நிறைய வளையல், அந்த வளையல்லாம் சவுண்டு வரா மாதிரி வந்து தரேன்னு சொல்றோம். என்ன அப்படின்னா, கோவிலுக்கு வரும் பொழுது நெத்தியில ஒன்றும் இல்லாமல் வரக்கூடாது. முதல்ல கோவில்ல வந்து குங்குமமோ இல்லை ஏதோ ஒரு விபூதியோ, சிவன் கோயிலாக இருந்தால் விபூதி ஏதோ ஒன்று தராங்கல்ல, அதை வச்சுட்டு மிச்சம் இருந்தால் அதை வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போகணும். அது திருப்பி கோவிலே போட்டுட்டு போயிடும். அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அது ஒன்று கோவிலுக்கு அசுத்தம், இன்னொன்று சுவாமி கிட்டேருந்து அந்த கிருபையை திருப்பி நீயே வச்சுட்டு போயிடுற. சுவாமி வந்துட்டு அது அந்த குங்குமம் மூலமாக தானே சுவாமி தரார். குங்குமம் மூலமாவோ துளசி மூலமாவோ உனக்கு அனுகிரகம் பண்ற. நீ இன்னிலிருந்து க்ஷேமமா இருக்குன்னு கேட்கிறார். உனக்கு வேணுங்கிறது எடுத்துட்டு வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கு பகிர்ந்து கொடுக்கலாமே. பணமா இருந்தா விட்டுட்டு போவியா? ஒரு சேஞ்ச் ஒன்று வாங்குற, 100 ரூபா இருந்தா வாங்குற, 10 ரூபா தட்டில் போடுற மிச்சம் 90 ரூபா இங்கேயே வச்சுட்டு போயிடுவியா? மிச்சம் 90 ரூபாய் எடுத்துன்னு தானே போற. அது மாதிரி இல்லை. அப்படிங்கிற தாயாரை வந்து தரிசனம் பண்ணும் பொழுது சௌபாக்கியமானா வரணும். அதனாலதான் வெளியில கிளம்பும் போது ஒரு சுமங்கலி வந்தா நல்லது. அதுவும் குங்குமம் வச்சுட்டு ஒரு சுமங்கலி வந்தா நல்லது. வீட்டுக்கு எதிர்பாராத விதமா ஒரு சுமங்கலி வந்தான்னா அந்த சுமங்கலிக்கு மங்கள திரவியம் கொடுக்கணுங்கிற ஒரு குங்குமமாவது கொடு. முடிஞ்சா ஒரு பிளவுஸ் பீட்டு கொடு, இல்லையா வளையல் எல்லா வஸ்துவும் வச்சு கொடுன்னு ஒரு சம்பிரதாயத்துல இருக்கு. இன்னைக்கு வந்தா தண்ணி கொடுக்கறதுக்கு கூட யோஜனை பண்றா. வெளியிலேருந்து கதவை திறக்கும் போது செயின் போட்ட கதவா இருக்கு, அந்த கதவு ஹோல்ஸ்லேருந்து பார்க்குறான். விருப்பம் உள்ளவனாக இருந்தால் கதவை திறக்கிறான், இல்லாதவனாக இருந்தால் கதவை மூடிடுறான். அது யார் வந்தாலும் வரவேற்று தண்ணியோ மோரோ கொடுத்து அதுக்கப்புறம் அந்த மங்கள திரவியங்கள்லாம் கொடுத்து அப்படி அனுப்புகிற தேசமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, கோவிலுக்கு வரும்பொழுது இது மாதிரி வரணும்னு சொல்கிறான். அப்படி வந்தால் தாயாருக்கு பரம திருப்தியாம். அதை மேற்கோள் காமிச்சு சொல்கிறா, உன்னுடைய வளையல்லாம் இருக்கே, அந்த வளையல்லாம் சவுண்டு வரணும். அந்த சவுண்டு வந்தால் சுவாமி என்னடா அது சவுண்டு வருதுன்னு திருப்பி பார்ப்பார். நம்ம பக்தாலாம் வந்திருக்கா, நீங்க இன்னுமா தூங்கின்னு இருக்கேன்னு நீ சொல்லணும். அந்த வளையல் அது மாதிரி சவுண்டு கேட்கணும். அந்த சவுண்டு எங்களுக்கும் கேட்கணும். நீயும் பெருமாளும் பேசிக்கிறது சம்வாதம் பண்ற அந்த பேச்சும் நாங்க உணரணும். இந்த உணர்ச்சியோட கூட வந்து நீ கதவை திறந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு. முதல்ல நீ உன் கடாட்சத்தை என் மேல போட்டுட்டன்னா, நான் குற்றம் பண்ற ஒரு மனுஷனாவே இருந்தாலும் முதல்ல அந்த குற்றத்தை போக்கிடுறேன். இந்த கண் டாக்டர்கிட்ட போனா கண்ணுல என்ன இருக்குன்னு தெரியறதுக்காக முதல்ல ஒரு டிராப்ஸ் விட்றா பாருங்க. அந்த டிராப்ஸ் விட்டோன்னா அதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. கண்ணுல என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியுது, நமக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது இல்லையா? அது 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 மாதிரி ஒரு மருந்து வரணும். அது மாதிரி தாயார் நம்ம கிட்ட இருக்க குற்றத்தெல்லாம் மறைச்சிடுவாளாம். மறைச்சு நமக்காக சிபாரிசு பண்றாளாம். அதனாலதான் ஸ்ரீ பார்ஷ்வம் அப்படின்னு பேர். அதுதான் சிபாரிசா மாறினது. ஸ்ரீ பார்ஷ்வம்னா பக்கத்துல மகாலட்சுமி பக்கத்துல இருந்து நமக்கு சப்போர்ட் பண்றாளாம். சுவாமி ஐயே என்னடா அது எப்ப பார்த்தாலும் இவ ஏதோ சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கான்னு இந்த பக்கம் ஸ்ரீதேவி சொல்றா. அப்படி இப்படி திரும்பணும்னா பூமாதேவி இன்னுமா வெயிட் பண்றேன், லேட் பண்ணிட்டேன்றாங்க. அதனாலதான் 2 பேரும் சுவாமியை நகர விடாம பக்கத்துல நின்று இருக்காங்க, ஸ்ரீதேவியும் பூமி தேவி. அந்த நப்பின்னாயின்னு சொல்லி எழுப்புறா. அப்படி எழுப்பி வந்து கதவு திறந்து உன் கடாட்சத்தை போடு. லக்ஷ்மியும் க்ஷீர சமுத்திர ராஜதனஜாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்த தேவ வனிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன் மந்த கடாட்ச லப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம்.
பரமேஸ்வரன், சதுர்முகனான பிரம்மா, தேவேந்திரன் இவங்க எல்லாம் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எதற்காக அப்படின்னா, ஸ்ரீமன் மந்த கடாட்ச லப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம். மந்தமான கடாட்சம், லேசா பாருங்க, லேசா. நீ ரொம்ப பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, நீ ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இருப்ப, லேசா எங்க மேல பாரு. அப்படி பார்த்தோம்னா நான் சகல சௌபாக்கியவனா ஆயிடுவேன். தாயார் பார்த்துருக்கா அப்படின்னு சொன்னா பெருமாள் உடனே சைன் பண்ணிடுவார். அதனால நீ வான்னு சொல்ற. அதனாலதான் தேசிகன் ஒரு ஆச்சாரியன் இருந்தாரு. அந்த தேசிகன் அவருடைய மகாலட்சுமி ஸ்துதியில சொல்றார், எஸ்யாம் எஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டி ஸ்வதியாமா. உன் கண்ணு இருக்கே, இந்த மீன் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டு வரா மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கு உன்னுடைய கருவிழி. அந்த நான் என்ன வேண்டிக்கிறேன், நீ என்ன பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உன் கருவிழி எங்க எந்த திக்கலாவது போயிட்டு வருது இல்லை, அதுல ஒரு ஓரமா நான் நிக்கணும். உன் கருவிழி நான் அங்க நிக்கிறத பார்த்துடணும். அப்படி பார்த்தா ஒரு கூட்டத்துல பெரியாள் நமக்கு வேண்டப்பட்டவர் தான், அவர் பார்த்தா நம்ம கையை தூக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவர் ஏதோ எதேர்த்தியா திரும்பத்துக்கு அவனை பார்த்துட்டு அவரா பார்த்து கூப்பிடுவார் பாருங்க. அது மாதிரி உன் கருவிழி எங்க வருதோ அந்த இடத்துல நான் இருக்கணும். அந்த இடத்துல நான் இருந்து நீ அந்த கடாட்சத்தை மாத்திரம் எனக்கு அனுகிரகம் பண்ணா போரும், அதுவே நான் உலகத்துல இருக்க அத்தனை விஷயத்தையும் சாதிச்சிருவேன்னு சுவாமி தேசிகனும் சுவாமியினுடைய தாயாருடைய அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லும்படியா இன்றைய பாசுரம் தாயார கடாட்சம் போடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி, நீ எங்களுக்காக சிபாரிசு பண்ணி கதவு திறந்து மகாவிஷ்ணுவை அழிச்சுட்டு வரணும்னு பிரார்த்தனை பண்றான். ஏற்பட்ட விசேஷமான பாசுரம். இந்த எழுப்புறதுலேருந்தே ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமா இருக்கும். இந்த விஷயத்துல ஒவ்வொருத்தையும் பிரார்த்தனை பண்ற மாதிரி இருக்கும். தாயார் ஆண்டாள் தானே பிரார்த்தனை பண்றது. யாருக்காக பிரார்த்தனை பண்றா அப்படின்னா, நம்ம அத்தனை பேருக்காகவும் பிரார்த்தனை பண்றான். அப்பேற்பட்ட விசேஷமான பாசுரம். தாயாருடைய கடாட்சம் பக்தர்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நாங்களும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணி கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.